ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்யா சௌமியம் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரெசிபி தாங்க. இந்த மீன் குழம்பு வந்து என்னோட ஸ்டைலில் எங்கள் வீட்டில் நான் வைக்கிற மாதிரி ஒரு முறை உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மீன் குழம்புக்கு நான் என்ன மீன் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரி வஞ்சர மீன் தான் நான் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன மீன் கிடைக்குதோ உங்கள் இடத்துல அந்த மீனை வச்சு கூட இதே ஸ்டைலில் பண்ணிக்கலாம். எந்த வகை மீனாக இருந்தாலும் இந்த ஸ்டைலில் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ எல்லா மீனையுமே நம்ம சுத்தம் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு மீன் குழம்புக்குன்னு. இப்போ இதுக்கு நம்ம அரைச்சி வைக்க போகிறோம், மசாலாக்கள் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சிறிய வெங்காயமும் போட்டு அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் ரெண்டு கனிஞ்ச தக்காளி பழமாக நீங்கள் போட்டுக்கலாம். இந்த தக்காளியோட புளிப்புன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் போடுறதுக்கு. அதனால் பிடிக்கிறவங்க 2 தக்காளி போடுங்க. இந்த புளிப்பு பிடிக்காதுன்றவங்க ஒரு தக்காளி போடலாம். இது 2 தக்காளி போடுறதுனால கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ இதிலே வந்து 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதிலே கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தாலும் போட்டு நல்லா சுத்தமாக நல்லா வலுவலுன்னு எதுவுமே திப்பி இல்லாமல் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ இதில் இன்னொரு மசாலா நம்ம அரைக்க போகிறோம். இப்போ குழம்புக்கு சேர்க்க போகிற மிளகாத்தூள் நம்ம போட்டிருப்போம் இல்லையா, வச்சிருப்போம் இல்லையா, அந்த மிளகாத்தூளில் வீட்டில் அரைக்கக்கூடிய மிளகாத்தூள் வந்து தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், அதாவது ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி பவுடர். இப்போ இதெல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சோன்னாக்க இன்னிமே நல்லா வெண்ணெய் விழுதாக வரும். அது வந்து குழம்பு வைக்கும் அந்த மாதிரி அது ஊற்றி வைக்கும்போது இன்னிமே டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழம்பு. அதுக்காக தான் நம்ம இதை அரைச்சிக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம இதை தாளிக்கிற வேலையை பார்க்கலாம். இந்த ஸ்டைலில் ஒரு முறை நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்களேன். இந்த ஸ்டைலில் நீங்கள் விடவே மாட்டீங்க. இதே மெத்தட்லேயே உங்கள் வீட்டில் மீன் குழம்பு வைப்பீங்க. இந்த மசாலாவிலேயே இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பும் போட்டு அரைச்சிருங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த மிளகாத்தூளோட அந்த உப்பு மிங்கிளாகி நம்மளுக்கு டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். நீங்கள் புளியிலையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதை பார்த்து வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கிட்டு உப்பு உரப்பு சேர்த்துக்குங்க. இப்போ வந்து புளி வந்து 1 லெமன் சைஸ் அளவுக்கு நான் சுடு தண்ணி ஊற்றி முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அப்போ தான் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு நம்ம சமையல் எண்ணெயை தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு எப்பயுமே வந்து நான்வெஜ் ஐட்டத்துக்கு கொஞ்சம் தூக்கலாக எண்ணெய் ஊற்றினா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து வெந்தயம் கடுகு போட்டு கொஞ்சம் மிளகும் போட்டு நான் தாளிச்சிட்டு இப்போ வெங்காயத்தை போட போகிறேன். அதுக்கு வந்து நான் சாம்பார் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முழுசாகவே வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இந்த சாம்பார் வெங்காயத்தை முழுசாக போட்டு தாளித்து பாருங்களேன், அந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சும்மா ஒரு 2 குத்து அளவுக்கு நான் வந்து கருவேப்பிலையை கழுவி எடுத்து போட்டிருக்கேன். கருவேப்பிலையை எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் தள்ளி நின்று போடுங்க. ஏன்னா எண்ணெய் திரிச்சு நம்மளுக்கு கையில் வந்து காயம் போடுறதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி வெங்காயம் இந்த விழுதை ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் வாசனையெல்லாம் பச்சை வாசனையெல்லாம் போய் வெந்த பின்னாடி அந்த மசாலாவும் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் விழுது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம அந்த இதை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா நல்லா கிளறி விட்டுருங்க கரண்டியை வச்சு. அது நல்லா ஒரு கொதிச்ச பின்னாடி நம்ம இந்த மசாலாவை ஊற்றிக்கலாம். நல்லா தளத்தளன்னு இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த மசாலாவை ஊற்றிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இல்லைன்னா நம்ம முன்னாடியே 2யுமே ஊற்றிட்டோம்னா இந்த பச்சை வாசனை போகவே போகாது குழம்புல. இப்போ அரைச்சி வச்சிருக்க அந்த மிளகாத்தூள் விழுதையும் இதிலேயே போட்டு நல்லா கிளறிக்கலாம். இது 2மே சேர்ந்து ஒன்றா சேர்ந்து நல்லா 2 மிங்கிளாகி எல்லா மசாலாவும் ஒன்று சேர்ந்து நல்லா கொதிச்சு வெந்த பின்னாடி நம்ம மீன்களை போட்டு புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இது இப்பயே வந்து நீங்கள் புளி தண்ணியை ஊற்றுனீங்கன்னா எதுவுமே ஒன்று சேராமல் போயிடும். அதனால் வந்து லாஸ்ட்டாக ஊற்றி இறக்கும்போது தான் அந்த மீன் குழம்போட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வேகுது இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த புளி கரைச்சலை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நீங்கள் சரி பார்த்திக்கோங்க, உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் போடணும்னாலும் உப்பு போடணும்னாலும் இந்த ஸ்டேஜில் போட்டோம்னா அந்த குழம்புக்கு நல்லா பிடிப்பாக நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் நல்லா லாஸ்ட்லலாம் நம்ம சரி பார்த்துட்டு நம்ம எதை சேர்த்தாலுமே அது வந்து மிங்கிள் ஆகி நல்லா இருக்காது, அந்த குழம்பு வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சரி பார்த்துக்குங்க. இப்போ வந்து குழம்பு சரியான முறையில் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் கொதிக்குது பாருங்கள், அதுதான் கரெக்டான பதம். எண்ணெய் சுற்றிலும் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கரெக்டான எல்லாமே மசாலாக்கள் உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குன்றத நம்மளுக்கு காட்டும் அந்த குழம்பு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா மசாலாக்கள் நல்லா பிரிஞ்சு வந்து வெந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சிருக்க மீன் துண்டுகளை போட்டுக்கலாம்.
மீன் துண்டுகளை நல்லா பறக்க போடுங்க, ஒரே இடத்துல போடாமல் நல்லா பறக்க போட்டிங்கன்னா தான் அது வந்து வெந்து நல்லா இதாக உடையாமல் வேகிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம மீனை போட்ட உடனே நல்லா கிளறுன்னு கிளறவே கூடாது. இந்த மாதிரி இடுக்கி விட்டுட்டு நம்ம வந்து நவத்தி விட்டோம்னா அதே இடத்துல நல்லா கொதிச்சு வேகும். நல்லா வேகிற வரைக்கும் நம்ம கரண்டியே போடக்கூடாது. இப்போ ஒரு சிலர்லாம் வந்து கரண்டியை போட்டு கிளறிக்கிட்டே இருப்பாங்க, எந்த ஒரு இதுவுமே வந்து கிளறக்கூடாது. இப்போ வந்து பாருங்கள் மீன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னாலும் ஊற்றிக்கலாம், இல்லை இதுவே போதும் இந்த ஸ்டேஜ் எங்களுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படியேவும் விட்டுடலாம். எனக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றினா தான் மீன் குழம்பு ரொம்பவே எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் வந்து ஒரு 2 தேங்காய் பற்றியும் நான் அரைச்சிட்டு விழுதை நான் இந்த ஸ்டேஜில் ஊற்றிருக்கேன். எப்பயுமே தேங்காய் வந்து எந்த குழம்புக்குமே லாஸ்ட்டாக ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோடனே இறக்கிடுங்க. நீங்கள் முன்னாடியே ஊற்றுனீங்கன்னா அது வந்து தேங்காயோட அந்த ஓவர் தித்திப்பு வந்து நம்மளுக்கு வந்து திகட்டுற மாதிரி இருக்கும். இதுலேயே 4-5 பச்சை மிளகாயை நான் எதுவுமே பண்ணாமல் கீறாமல் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். இப்படி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அது குழம்பும் சாரும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. நல்லா பார்க்கும்போதே சுண்டி இழுக்குது, நம்ம எப்படா சோறு போட்டு சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இந்த மீன் குழம்பு இருக்குது. இதே ஸ்டைலில் நீங்களும் ஒரு முறை எந்த வகை மீனாக இருந்தாலும் இதே மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எல்லா மீன்களுமே ஒரே மாதிரி வெந்திருக்கு பாருங்க. மீன் குழம்பு வெந்துட்டா கூட கரண்டியை போட்டு கிளறாம இதே மாதிரி ஸ்மூத்தாக எடுத்து சர்வ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.